மனுஷபுத்திரன் அவர்களின் தொகுப்பு பற்றி உரையாற்ற மாபெரும் கலை இலக்கிய செயல்பாட்டாளர், விமர்சகர், மொழிபெயர்ப்பாளர், கவிஞர், நவீன இலக்கிய மரபிற்கும் திராவிட இலக்கிய மரபிற்கும் பாலமாக செயல்பட்டவர், அரை நூற்றாண்டிற்கும் மேலாக நவீன இலக்கிய சூழலை பற்றி உரையாடி கொண்டிருப்பவர், 2 தலைமுறைக்கும் மேலாக இலக்கிய உலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் எழுதக்கூடிய கவிஞர் இந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஒரு கவிதை நூல் வெளியீட்டு விழா மிகச்சிறப்பாக ஒரு இசை பெரிய திருவிழாவை முன்வைத்து தொடங்கி இருக்கிறது. இந்த விழா கவிஞர்களுக்கு ஒரு மாபெரும் ஆறுதலையும், கவிஞர்கள் என்றால் இப்படிதான் ஒரு கெத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் கெத்தாக இருக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கிற ஒரு விழாவாக இருக்கிறது. பொதுவாக கவிதை என்பது இன்றைக்கு தமிழை காப்பாற்றுவதற்காக தோன்றி இருக்கிற ஒன்றுதான். தமிழ் கவிதை என்பதுதான் இன்றைக்கு தமிழை காப்பாற்றி வருகிறது என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு கவிதை என்பது மிக மிக ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கிறது. முகநூலிலே எல்லோரும் கவிதை எழுதுகிறார்கள். பல பேர் ஸ்டேட்டஸை கூட கவிதையாகவே போடுகிறார்கள். இந்த கவிதை என்பது எப்படின்னாக்கா ஒரு மெட்டா நரேட்டிவ்னு சொல்லுவாங்க, ஒரு பெருங்கதையாடல். அந்த மெட்டா நரேட்டிவே இல்லை. இது ஒரு யானை, காட்டில் இருந்த ஒரு மாபெரும் யானையை காட்டிலிருந்து அழைத்து வந்து நகரத்திலே யாரும் அச்சமின்றி நடமாடக்கூடிய ரொம்ப நட்பா இருக்கிற ஒரு யானையை பழக்கி இருப்பது போல இந்த கவிதையை இப்போது நாம் பழக்கி இருக்கிறோம். அந்த பழக்கி இருக்கிற இதுதான் இதனுடைய ஒரு மனுஷபுத்திரனை பார்க்கிற போது, மனுஷபுத்திரனை பற்றி நம்முடைய அன்பிற்கினிய இமயம் அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார்கள். ஏன்னா மனுஷபுத்திரன் யார் என்பதை பற்றி அவர் ரொம்ப ஒரு அப்படியே எப்படி ஒரு இயங்க முடிகிறது என்கிற வியப்பை, எங்கள் எல்லோருக்கும் இருக்கிற வியப்பை அவர் எங்கள் சார்பாக சொன்னார். ஆனால் இந்த இடத்துல மனுஷபுத்திரனுடைய ரோல் என்ன, மனுஷபுத்திரனுடைய கவிதையை பற்றி பேசுவதா, அவரை பற்றி பேசுவதா, அவருடைய செயல்பாடுகள் பல்வேறாக இருக்கின்றன அவற்றை பற்றி பேசுவதா என்று ஒரு பிரமிப்பை ஊட்டக்கூடக்கூடிய ஒரு மனிதராக அவர் இயங்கி வருகிறார். அது மிகவும் பாராட்டுக்குரியது. ஆனால் நாளை என்பது உன்னை காணும் நாள் என்று இந்த புத்தகத்தை தூக்கி காட்டுவதற்கே என்ன முடியல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய தலைப்பை, ஒரு தலைப்பு, அருமையான ஒரு தலைப்போடு கூடிய ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா, அவரை நினைக்கும் போது தமிழ் கவிஞர்களுக்கு ஒரு மாபெரும் அங்கீகாரம் தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஏன் எழுத்தாளர்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு காலத்தில் எல்லாரும் கேரளாவை சொல்வார்கள். இப்படி ஒரு விருது வாங்கியிருந்தால் அமைச்சர்களின் கார்கள், முதலமைச்சரின் கார் அவருடைய வீட்டிலே போய் நிற்கும், அமைச்சர்கள் அந்த வரிசையாக நிற்பார்கள் என்றெல்லாம் கேரளாவை சுட்டிக்காட்டி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழில் இலக்கியவாதிகளுக்கு ஒரு பொற்காலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பொற்காலத்தில் நிகழ்கிற பல்வேறு செயல்பாடுகளில் இந்த நாளை என்பது உன்னை காணும் நாள் என்கிற இந்த மனுஷபுத்திரனுடைய வெளியீட்டு விழாவும் கூட ஒரு ஆடியட் கலர்ன்றாங்கல்ல, அது மாதிரியான ஒரு இதுவாக அமைகிறது. இதை நான் விரும்புகிறேன், நான் நேசிக்கிற எல்லோரும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பேசுவதை கேட்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருக்கிறது. அதை நான் அடக்கி கொண்டுதான் நான் ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன் சொல்ல விரும்புகிறேன். கவிதை என்பது எல்லாருமே கவிதை எழுதுறாங்க. கவிதை இதெல்லாம் கவிதையா, இதுலெல்லாம் ஓசை இருக்கா, இது இருக்கா, அது இருக்காங்க, டிபேட் எல்லாம் ஓஞ்சி போய் நாளாயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு எல்லோரும் கவிஞர்கள் என்று ஒரு தமிழர்களே தமிழர்கள் எல்லோரும் கவிஞர்களாக இருந்தார்கள். இப்ப எப்படி சொல்வேன்னா, வாட்டர் கலர்னு அந்த நீர் வண்ண ஓவியம்னு சொல்லுவாங்க, வாட்டர் கலர்ல பண்ற பெயிண்டிங். பிரிட்டன்ல போய் பார்த்தீங்கன்னா, பிரிட்டன்ல இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லோருமே ஒரு காட்சி போனால் அன்றைக்கு புகைப்பட கருவி இல்லை, எல்லோருமே அந்த நீர் வண்ண ஓவியமாக செய்வார்கள். தான் பார்க்கிற எந்த இடத்தையும் நம்ம மொபைல்ல போட்டோ எடுத்துக்கிறோம் இல்லையா, அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு வாட்டர் கலர் பெயிண்டிங்கா பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு பிரிட்டிஷ்காரனும் ஒரு வாட்டர் கலர் பெயிண்டிங்கை பண்ணக்கூடியவனாக இருந்தான். அது மாதிரி தமிழன் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு தமிழனும் ஒரு கவிஞனாகத்தான் இருக்கிறான். அந்த கவிஞனாக இருப்பதனால்தான் அவன் இத்தகைய கவிதைகளை ரசித்து ரசித்து அதில் வாழ்ந்து கொண்டு வருகிறான். அந்த கவிதைக்கு ஒரு தனியான ஒரு இடம் தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தமிழ்தான், தமிழ் மொழி
நாளை வாழும் என்பதை இந்த கவிதையை எழுதுகிறவர்களே தான் வாழப்படுகிறது. அவர்கள் எல்லாம் ஏராளமாக எழுதுகிறார்கள். நான் அடிக்கடி சொல்வேன், கவிதை என்பது ரொம்ப நெரிசல் மிகுந்த பஸ், அதில் டிராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஏன்னா கவிதையில் எல்லாருமே கவிதை எழுதுறோம். ஆனால் என்ன பெரிய சோகம், 3 வரி 4 வரி இல்லைன்னா 16 பக்கம் 5 பக்கம் சின்ன புத்தகம் எல்லாமே பற்றி கவிதை ஒரு புத்தகமாக கவிதையை போட வேண்டும் என்கிற ஒரு ஆசை நெருங்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். இதை நான் குறை சொல்ல மாட்டேன், இதை விமர்சனமாக சொல்ல மாட்டேன். ஏனெனில் இந்த புத்தகங்கள் தான் நாளைக்கும் தமிழ் வாழும் என்பதை முடிவு செய்கின்றன. தமிழர்கள் கவிதை மொழியை கவிதை எழுதுகிறான் என்று சொன்னால் அது மொழியை எழுதுகிறான் என்று அர்த்தம். தமிழ் இன்னும் புதிய புதிய பரிமாண விஸ்தீரணங்களை பெறுகிறது என்று அர்த்தம். நான் ஒரே ஒரு சின்ன அனுபவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை டப்ளின், அயர்லாந்தில் இருக்கிற டப்ளின் நகரத்திலே நான் ஒரு சர்வதேச கவிதை வாசிப்பு விழாவுக்கு சென்றிருந்தேன். அப்போ எனக்கு தெரியாது, நான் புதுசு அந்த ஊருக்கு. நான் ஒரு பஸ்ஸை பிடிச்சி அந்த பஸ் டிரைவர்கிட்ட சொன்னேன், இது போல கவிதை வாசிக்க போய் இடம் தெரியலன்னு. நாங்கள் இறக்கி விடுறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறக்கி விட்டாரு. போனால் அதுக்கு உள்ளே செல்வதற்கு நுழைவு கட்டணம் வைத்திருக்கிறார்கள். கவிதை வாசிப்பை அனுபவிப்பதற்கு 5 யூரோக்கள் நுழைவு கட்டணம். 5 யூரோ நுழைவு கட்டணம் கொடுத்து உள்ளே சென்றால் எல்லோருக்கும் ஒரு கப் ரெட் வைன் கொடுக்கிறார்கள். அந்த ரெட் வைனை குடித்து கொண்டு இந்த கவிதையை பற்றியெல்லாம் நம்மெல்லாம் பேசுகிறோம். இதெல்லாம் பவாச்சலதரையெல்லாம் யாரும் உலகம் போல சுற்றி பார்த்து வந்துட்டாரு கொடுக்கிறார்கள். இதில் நீ அந்த அறைக்கு அந்த கவிதை படிக்கக்கூடிய அரங்குக்குள் நுழைந்தால் ஒரே இருட்டுங்க, சினிமா தியேட்டரில் இருக்க மாதிரி இருட்டு. அந்த இருட்டுக்குள் நுழைந்தால் அந்த கவிஞர் யார் கவிதை படிக்கிறாரோ அவர் மீது மட்டுமே வெளிச்சம் இருக்கிறது. அவர் மட்டும்தான் அந்த மேடையில் ஏறுகிறார், வேற யாரும் அங்கே இருக்கிறதே இல்லை. அவர் மட்டும்தான் மேடையில் ஏறுகிறார், அவர் மீது மட்டும்தான் வெளிச்சம் பிடிக்கிறது. தலைவர் கூட மேடைக்கு பக்கத்திலே ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு அவருடைய அறிமுகங்களை செய்கிறார். இத்தகைய ஒரு புதிய அனுபவத்தை நான் பார்த்தபோது கவிதைக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு மாபெரும் உற்சவம் போல விழா போல ஒன்று நடக்காதா தமிழ்நாட்டில் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறவன் லண்டனுக்கு போனால் அங்கே ஒரு கவிதைக்காகவே ஒரு தனி சென்டர் ஆரம்பித்து அதில் ஊரில் இருக்கிற எல்லா கவிஞர்களுடைய கவிதை வாசிப்புகளை டாக்குமெண்ட் பண்ணி ஒரு லைப்ரரியாக வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு கவிதை சென்டரை வைத்திருக்கிறார்கள். இத்தகைய இடத்தில் மனுஷனுடைய இந்த கவிதை முயற்சிகள், அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் கவிதையை ஒரு நிறுவனமாக, கவிதையை ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாற்றுகிற ஒரு முயற்சியை போல தெரிகிறது. ஏனெனில் கவிதையினுடைய இவருடைய கவிதைகள் பற்றியெல்லாம் நம்ம எம்ஏன்னு சொன்னார். இவர் எத்தனை வார்த்தைகள் இந்த கவிதை நூலில் இருக்கின்றன என்று 1160 கவிதைகளின் தொகுப்பு இது அப்படின்னு போடுறார். 1160 கவிதைகள் என் வாழ்நாள் சாதனை தான். அது என்னுடைய மொத்த கவிதை தொகுதி எடுத்தா இதுல பாதி தான் இருக்கு. அப்பதான் எனக்கு தோணுது, நாங்கெல்லாம் கவிஞர்கள் தானா என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை எங்களுக்கு உருவாக்கக்கூடிய அளவுக்கு வேகமாக இயங்குகிறார். அவருடைய 53வது கவிதை தொகுப்பு இது. இவருடைய கவிதை வரிகள் 12,500. இதெல்லாம் யார் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸா யார் எடுக்கிறது? நாங்களாம் இப்படி எழுதி கவுண்ட் பண்ணி எழுதுறது இல்லையே. 12,500 வரிகள் எழுதியிருக்கிறார். இவர் 42 ஆண்டுகளாக கவிதைகள் எழுதி வந்திருக்கிறார். இவருடைய கவிதையை கவிஞர் பழனி பாரதி ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுத்து என்னிடம், அண்ணே இந்த கவிதையை படித்து பாருங்க, என்ன பிரமாதமா இருக்குண்ணே இல்லை அப்படின்னாரு. அந்த புத்தகத்தை நான் எடுத்து படுக்கை அறையில் யாரோ ஒளிந்திருக்கிறார்கள் என்று. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவருடைய கவிதை தொகுதி வந்துடுச்சு இல்லை, முதல் கவிதை தொகுதி. ஆமாம், அந்த படுக்கை அறையில் யாரோ ஒளிந்திருக்கிறார்கள் இந்த கவிதை எடுத்து கொடுத்தாரு. அதை நான் பிரித்து பார்த்தேன். அது ஒரு மழை நேரம். அந்த பேருக்கு படித்து பார்த்தா அந்த கவிதையில் ஒன்று இருந்தது. இரவில் கவிஞன் தூங்கிவிட்டு இருக்கிறான், மழை இருக்கிறது, ஜன்னலெல்லாம் சாத்தி விட்டு தூங்கி இருக்கிறான் கவிஞன். மழை விட்டது. மழை விட்டு மழை என்ன ஆயிடுச்சுன்னா ஓடிடுச்சு இரவிலேயே. அதிகாலையில் எழுந்து கவிஞர் ஜன்னலை திறந்து பார்க்கிறான், மழை பெய்து இருக்கிறது. உடனே இந்த கவிஞர் எழுதுகிறாரு, இந்த மழை இரவில் போய்விட்டதே,
இந்த சந்தோஷங்களையும் இழக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து துர்பாக்கியவாளியாக ஆகிவிட்டேனே என்று ஒரு கவிதை எழுதியிருக்கார். அந்த மழை என்ற கவிதை என்றைக்குமே மறக்க முடியாது. ஏன் இந்த கவிதையை சொல்கிறேன் என்று சொன்னால், என் மனம் கவர்ந்த மழையை இந்த கவிதை தொகுதி முழுவதும் என்னால் பார்க்க முடிகிறது. மீண்டும் மீண்டும் அவர் மழையை தொட்டுக்கொண்டே இருக்கிறார், மழையை வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறார். மழையெல்லாம் இந்த மணிரத்னம் படம் தான் ஞாபகம் வருது. ஏன்னா அவர் வசந்த பாலன் வந்திருக்கிறார், வெயில் என்ற படம் எடுத்தவர். இந்த தமிழ் அழகியலை, இதுதாண்ட தமிழ் அழகியல்னு ஒரு சினிமாவை காட்டணும்னா அவருடைய வெயில் படத்தை பார்த்தால் போதும். அந்த அளவுக்கு ஒரு டிராபிக்கல் கண்ட்ரியினுடைய ஈஸ்தெட்டிக்ஸை பில்ட் பண்ணவர் இருக்கிறாரு. அவரிடத்தில் இப்போது மழையை படித்து அடுத்து ஒரு படம் எடுங்கள் என்று ஒரு விண்ணப்பம் வைப்போமானால் மனுஷபுத்திரனை கட்டாயமாக நீங்கள் அதில் ஆலோசனை குழுவிலே போடத்தான் வேண்டும். ஏனெனில் மணிரத்னம் மாதிரி நடந்துக்கிறாரு மனுஷபுத்திரன். மணிரத்னம் ஏதாவது ஒரு ஷாட்டை வந்து ரொம்ப எமோஷனல் ஆக்கணும்னா அந்த இடத்துல ஒரு மழையை போட்டுருவார். மழையை தொடர்ந்து இது வந்து எங்கே மணிரத்னத்துக்கு எங்கே வந்ததுன்னா தாகூர்லேருந்து வருது. தாகூர் என்ன செய்யறாரு, எப்போ கீதாஞ்சலியை எடுத்து பார்த்தாலோ கனி கொய்தலில் எடுத்து பார்த்தாலோ தாகூர் வந்து எப்போ பார்த்தாலும் மழையை ரெஃபர் பண்ணியே எழுதிட்டு இருப்பார். தாகூர்லேருந்து எடுத்தது தான் சத்யஜித் ராய். சத்யஜித் ராய் சாந்தி நிகேதனில் படித்தவர். எனவே அவர்கிட்ட மழையை எடுத்துக்கிறாரு. அந்த மழையை நம்மளுடைய மாமழை போற்றுதும் என்ற மரபில் வந்த ஒரு தமிழ் கவிஞன் மழையினால் உந்தப்படுகிறான் என்று சொன்னால் அதனை ஒரு ஆர்கிடைப்பலான ஒரு விஷயம் என்று சொல்லுவேன். ஆர்கிடைப்பல் இருந்தால் கடந்த காலத்திலிருந்து நம்மளுடைய நினைவுகளிலே சேகரிக்கப்பட்டு வருகிற ஒன்றாக இந்த மழை இருக்கிறது. அந்த மழையை வைத்து அவர் மெட்டபரா ஏதாவது எழுதுகிறார். அவருடைய கவிதையை பற்றி சொல்லணும்னாக்கா 1000 மழை சூரியனே ஒரு சொல்றார். சூரியனையே மழை சூரியன் சொல்றார். மழை சூரியன் ஒரு மழையில் நனைந்து செல்லும் ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறதுன்னு சொல்றார். ஏன்னா இப்படி யாருமே சொன்னதா எனக்கு தோணல. ஆட்டுக்குட்டி மழையில நனைஞ்சுக்கிட்டே நடந்து போகுது. அது மாதிரி இந்த சூரியன் இந்த மழையில் நனைந்து கொண்டே இருக்கிறான்னு சொல்றார். ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியை காட்டுகிறார். அதே போல ஏலியன்களின் முத்தம், இவரில் இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா தமிழுக்கே வந்து ஒரு புதிய திறப்புகளை உருவாக்குது. இது வந்து நான் சொன்ன மெட்டா நேரட்டிவ், இதனுடைய இது வந்து ஒரு போஸ்ட் மாடர்ன் யுகத்தில் நாம் வாழ்கிறோம், ஒரு பின்னவீனத்தை யுகத்தில் வாழ்கிறோம். இந்த யுகத்தில் நம்ம ஒரு சங்க காலம் போல ஒரு சிறந்த ஒரு கிளாசிக்கலான தமிழ் மரபில் வருகிறவர்கள்னா, அந்த கிளாசிக்கலான தமிழ் மரபில் வருகிறவருக்கு முன்னால் மாபெரும் ஒரு சவால் எழுதி நிற்கிறது என்று சொன்னால் அது கம்பன் எழுதிவிட்ட பிறகு, வள்ளுவன் எழுதிவிட்ட பிறகு, இளங்கோ எழுதிவிட்ட பிறகு நாம் என்ன எழுதிவிட போகிறோம் என்ற ஒரு ஆயாசம் வருவது தமிழ் கவிஞனுக்கு எல்லோருக்கும் சகஜம்தான். ஆனால் மனுஷபுத்திரன் அதனை வேறு விதமாக எதிர்கொள்கிறார். அவர் என்ன செய்யறாரு, அவங்க எழுதின அந்த கிளாசிக்கலான அழகலாச்சும் அப்படி தள்ளி வச்சிடறார். ஒரு கண்டெம்பரரி ஈஸ்டெட்டிக்ஸா அவர் பில்டு பண்றார். ஒரு தற்கால அழகியல். அந்த தற்கால அழகியல் வந்து வெறும் மேலை நாட்டு இதில் வந்து வந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது வந்து உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிற ஒரு கிரகமய மாதிரியிலிருந்து வருகிறது. தற்கால வாழ்க்கையோடு கவிதை இணைந்து செல்கிறது. ரொம்ப ஒரு சாதாரண விஷயங்களை கூட இப்போ வந்து இதனுடைய துவக்க புள்ளி யார்கிட்ட இருந்து வருதுன்னா நகுலன் கிட்ட இருந்து வருது. நகுலன் சொல்றார், இருப்பதற்காக வருகிறோம், இல்லாமல் போகிறோம், அவ்வளவுதான். அது இதை விட எளிமையாக யாராவது சொல்ல முடியுமா? அதே பாணியில அதே துணியில அடுத்த கட்டமாக மனுஷபுத்திரன் வருகிறார். ஆனால் அந்த மனுஷபுத்திரன் பார்க்கிற பார்வைகள் எல்லாம் வந்து ஒரு ஏலியன்களின் முத்தம்னு ஒரு கவிதை. அடுத்தது வந்து நீருக்கடியில் ஒரு சிற்பம். இதை எங்கேருந்து பிடிக்கிறாருன்னு எனக்கே தெரியல. இன்னொன்று, ஒவ்வொரு வார்த்தைக்கும் மனுஷபுத்திரன் ஒரு புதிய புதிய அர்த்தத்தை தன்னுடைய கவிதைகளிலே உருவாக்குகிறார். காதல்னு சொன்னாக்கா காதல் கவிதைகள் தான் பெரும்பாலும் இதில் இருக்கிறது. குறிப்பாக வந்து நான் சொல்றதா இருந்தா, இது ஒரு வாசகன் என்ற வகையில் படித்தால் இது வந்து ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு ஆண் ஒருவனுடைய குரல். அதுதான் இது. ஆண் ஏன் சொல்றேன்னா, அந்த வர்ணனைகள்லாம் வந்து வெறும் பெண்ணை வைத்து தான், பெண்ணை நோக்கி பேசுகிற ஒரு ஆண் பேசுகிற குரல்கள்லாம் எல்லாமே ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் புது புது அர்த்தங்களை இந்த கவிதைகளிலே உருவாக்குகிறார். அதுதான் அவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு சாதனைன்னு நினைக்கிறேன்.
இதில் வந்து எல்லோரும் பேசுவதை கேட்பதற்கு நான் மிகவும் ஆசையாக இருப்பதனால் நான் வந்து இதை பற்றி இன்னும் விலாவரியாக சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கவிதை என்பது மிகவும் கடினமான ஒரு மொழியில் செய்யப்பட வேண்டியது. செய்யப்படுவது சொன்னாலே கோச்சிக்கிறாங்க எல்லாரும். கவிதையெல்லாம் செய்ய முடியாதுன்னா அதெல்லாம் படைக்க தான் முடியும். கவிதையெல்லாம் உரைநடையை செய்யலாம், ஆனால் கவிதையை செய்ய முடியுமா? அது செய்கிற விஷயம் இல்லைங்க, அதெல்லாம் படைப்பது. அது எப்படின்னா நீயே வந்து அப்படியே ஒரு நிரம்பி இருந்தால் கவிதை தானா வழியும். அதுதான் கவிதை. அப்படி சொல்றதுக்கு காலமெல்லாம் போய் கவிதைக்கு வந்து பொயட்ரி ஒர்க் ஷாப்னு கண்டக்ட் பண்ற காலகட்டத்தில் நம்ம வாழறோம். அப்ப என்ன செய்யறாரு, தன்னுடைய வாழ்கிற ஒவ்வொரு திசையிலும் திரும்புகிற திசையெல்லாம் அவர் வந்து தன்னுடைய கவிதைகளை எழுதி கொண்டே போகிறார். பார்க்கிற விஷயங்களை பற்றியெல்லாம் கவிதை எழுதுகிறார். அதன் மூலமாக சாதாரணங்களுக்கு ஒரு கவித்துவ அந்தஸ்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு சிறு விஷயத்தையும் நான் அடிக்கடி வருத்தப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ் கவிஞர்கள் பெரும்பாலும் கண்களால் பார்ப்பதை மட்டுமே எழுதுகிறார்கள். அவர்கள் எல்லாம் வாயுரிஸ்டிகள். காதல் கவிதை எழுதினால் கண்களால் பார்ப்பதை மட்டுமே எழுதுகிறார்கள். ஆனால் யாருமே வந்து ஐம்புலன்களால் கண்டு கேட்டு உண்டு உயர்த்து உற்றறியும் ஒரு நிலையில யாரும் எழுதுவதில்லை என்று புலம்புவது வழக்கம். ஆனால் மனுஷபுத்திரன் அவர்கள் வாசனை திரவியங்களை பற்றியே ஒரு கவிதை எழுதிய பிறகு என்னுடைய அந்த இது வந்து ஆதங்கம் தீர்த்தது. அதில் வந்து ஒரு ஆப்பிரிக்க கவிஞன் சொல்கிறான், ஒரு காதல் கவிதை தான். அந்த காதல் கவிதையில் ஆப்பிரிக்க கவிஞன் சொல்கிறான், உனது உடம்பிலிருந்து காதலியை பார்த்து சொல்கிறான், உனது உடம்பில் எழுகிற வாசனை எனது மூக்கில ஒரு கஞ்சா புகை போல ஏறுகிறதுன்னு சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு வாசனைக்கு முக்கியத்துவம் கொடுத்த கவிஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இவரும் அது ரொம்ப ஒரு ஐம்புலன்களையும் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறிதல் என்பதை பற்றிய விஷயங்கள் எல்லா புலன்களையும் திறந்து வைத்துக் கொண்டு வாழ்க்கையில நடமாடுவது. இவர் ஒரே ஒரு அந்த முன்னுரையில் சொல்லியிருக்கிற அந்த வாசகத்தை சொல்லி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எப்படி இவரால் முடியுது? இமயம் அவர்கள் கேட்டார். இமயம் கேட்கறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவர் இமயமே வந்து எப்படி எழுதுறான்னு எங்களை ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவர் போய் கேட்கறது ஆச்சரியம் இல்லை, ஆச்சரியமானது. இதில் அவர் சொல்றாரு, வாழ்வை உக்கிரமாக ஊடுருவி காண்பதிலும் இடையிடாமல் எழுதி எழுதி தீர்வதாலும் நம் காலத்தை முழுமையாக பருக முடியும்னு சொல்றார். காலத்தை வந்து ஒரு இது மாதிரி பருகிறார். இந்த பருகிறது ஒன்று ஞாபகம் வருது. சுருக்கமாக சொல்வதானால் மனுஷபுத்திரன் ஒரு பின் நவீனத்துவ காலத்தில் பின் நவீனத்துவ உணர்வு நிலைகளை ஒரு காவியத்தன்மை வாய்ந்த இசையோடு கலந்து அவர் வந்து ரொம்ப கிளாசிக்கலான அழகுகள்லாம் வச்சிருக்காரு. ரொமான்டிக்கான ஒரு பர்சனாக இருக்காரு. ரொம்ப கிளாசிக்கலான டேஸ்ட் வச்சிருக்காரு. ஆனால் அது என்ன செய்யறது, ஒரு போஸ்ட் மாடர்ன் சிச்சுவேஷனில் அதை எடுத்து வந்து பிளேஸ் பண்ணுறாரு. அதனால் அவர் வந்து ஒரு கிளாசிக்கல் போயிட்டா இல்லை போஸ்ட் மாடர்ன் போயிட்டான்ற ஒரு குழப்பத்தையே உண்டாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அது சொல்கிறது தான். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அட்ரோஷியஸ் காக்டெயில் அவர் என்ன செய்கிறார், காக்டெயில் பண்ணுறாரு. பலவிதமான மதுபானங்களை ஒன்றாக கலக்கிறார். அப்படி கலக்கிற போது அது வந்து ரொம்ப ஒரு புதுமையான ஒரு காக்டெயிலாக இருக்கிறது. அந்த வகையில் நாளை என்பது உன்னை காணும் நாள் என்கிற கவிதை அவர் இன்றைக்கு வாழ்வதை பற்றி, இன்றைக்கு அவர் வாழ்ந்ததை பற்றி, இன்றைய வாழ்வை கொண்டாடுவதை பற்றி எழுதப்பட்ட இந்த கவிதைகளை ரொம்ப சிறப்பமாக எனக்கு வந்து வெறும் பகுதி தான் கொடுத்தார். இப்போ முழு தொகுதியையும் படிக்கக்கூடிய சந்தோஷத்தை அவர் கொடுப்பார். இதில் வந்து இந்த கவிஞர்கள் வந்து புதுநானூறு, புறநானூறு, அகநானூறுலாம் நம்ம வச்சிருப்போம்ல. இனிமேல் நம்ம என்ன செய்ய வேண்டியதுன்னா புது 1000, பழைய 1000, கவிதை 1000 அப்படி ஒரு லெவலில் போக வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த சிறப்பான ஒரு கவிதை தொகுதியை வெளியிட்ட மனுஷபுத்திரன் அவருக்கு ஒரு வாசகனாக நான் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். சிறப்புரையாற்றிய கவிஞர் இந்திரன் அவர்களுக்கு நன்றி.